வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், கதை உருவான கதை. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கதை என்றாலே ஒரு காலத்தில் டிவி, பொழுதுபோக்கு சாதனங்கள் இல்லாத காலத்தில் கதை தான் நமது பொழுதுபோக்கு. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதன் சுவை, சுகம் என்னவென்று. முக்கியமாக நமது பாட்டி, தாத்தா கதை சொல்லுவார்கள். எந்த ஒரு குழந்தை அடம் பிடிக்கிறதோ அந்த குழந்தையை கதை சொல்லி நாம் சரி செய்ய முடியும். சாப்பிடாத குழந்தையையும் கதை சொல்லி சாப்பிட வைக்க முடியும். நமது வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி கதைகள் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும். காதலை பற்றி அறிந்து கொள்ளலாம், ஈகையை பற்றி அறிந்து கொள்ளலாம், பல உண்மை வரலாறுகளை பற்றி கதை மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும். கதை மூலம் வரும் விஷயம் நமது மனதிற்குள் பதிந்து விட்டால் எந்த ஒரு காலத்திலும் அதை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். ஒரு எஸ்ஸை மனப்பாடம் செய்து நாளை நீ சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் கூறுவார். ஆனால் அந்த எஸ்ஸையை மனப்பாடம் செய்து நாம் கூற முடியாது. ஆனால் அதே எஸ்ஸையை ஒரு ஆசிரியர் கதை வடிவத்தில் நமக்கு கொடுத்தார் என்றால் அதை நிச்சயம் நம்மால் கூற முடியும். ஏனென்றால் கதை அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த கதை சொல்லும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. எந்த வீட்டில் தாத்தா பாட்டி குழந்தைகளிடம் பேச முடிகிறது? என்னடா என்ன செய்கிற என்று நம் குழந்தையிடம் சென்றால் அந்த சிறுவன் கூறுகிறான், தொல்லை பண்ணாதே போ என்று செல்லை நோண்டிக்கொண்டே இருக்கிறான். அப்படி அதில் என்ன விஷயம் அவன் கற்றுக்கொள்கிறான் என்று நமக்கு புரியவில்லை. சரி, நமது விஷயத்திற்கு வருவோம். கதை உருவான கதை அது என்ன என்று பார்க்கும்போது, ஒரு தேசத்தில் ஒரு கொடூரமான மகாராஜா வாழ்ந்து வந்தார். அந்த மகாராஜாவிற்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரியின் வேலை என்னவென்றால், தினமும் ஒரு பெண்ணை மகாராஜாவிற்கு கொண்டு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். தினமும் ஒரு பெண்ணா? அப்படியானால் அந்த மகாராஜாவிற்கு எத்தனை மனைவிமார்கள், எத்தனை குழந்தைகள் என்று நாம் யோசிக்க தோன்றும். ஆனால் இந்த மகாராஜாவிற்கு ஒரு கெட்ட பழக்கம். இன்று திருமணம் செய்வார்கள் காலையில், மறுநாள் காலையில் அந்த பெண்ணை கொன்று விடுவார்கள். இதுதான் அந்த ராஜாவின் பழக்கம். அப்போது அந்த மந்திரியார் ஒரு பயத்தில் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தினமும் ஒரு பெண்ணை அழைத்து வருவது, திருமணம் செய்வது, மறுநாள் காலையில் கொன்று விடுவது. இப்படியே நாட்கள் ஓடுகின்றன. அப்போது ஒரு நாள் பெண்களே கிடைக்கவில்லை. எவ்வாறு கிடைக்கும்? தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அப்போது அந்த மகாராஜா, நாளை ஒரு நல்ல ஒரு பெண்ணை அழைத்து வாருங்கள் மந்திரியாரே என்று ஒரு சன்மானத்தை கொடுத்து அனுப்புகிறான். இவரும் தேடி பார்க்கிறார், ஊர் ஊராக செல்கிறார். எந்த ஒரு பெண்ணும் கிடைக்கவில்லை. சோர்ந்து விட்டார். வீட்டில் சோர்வுடன் அமர்ந்திருக்கிறார். யோசித்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார். அப்போது அவரது மகள், சுமார் 18 வயது இருக்கும். அந்த மகள் அப்பா, இன்று ஏன் இவ்வளவு மன சோர்வில் காணப்படுகிறீர்களே என்று கேட்கிறார். அப்போது மந்திரியார் கூறுகிறார், இல்லை அம்மா, ஒன்றுமில்லை, அப்பாவுக்கு பல யோசனைகள் வேலை முறையில் என்று கூறுகிறார். அப்படி என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? கூறுங்கள், உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது மந்திரியார் சொல்கிறார், அம்மா, உன்னால் முடியாது, நீ ஒரு சிறு குழந்தை, உனக்கு நான் சொல்லும் விஷயம் புரியாது என்கிறார். அப்பா, எனக்கு எல்லாம் புரியும். நான் ஒரு மந்திரியின் மகள், சாதாரண மனிதனின் மகள் அல்ல. ஒரு மந்திரியின் மகள் என்றால் உங்களின் தினசரி செயல் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் பணி என்ன, உங்கள் பணியில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த நாட்டில் உங்கள் வளர்ச்சிக்கு உங்களது பங்கு என்ன, அனைத்தும் நான் அறிவேன், கூறுங்கள் என்கிறார். அப்போது மந்திரியார் கூறுகிறார், அம்மா, நமது மகாராஜாவிற்கு ஒரு கெட்ட பழக்கம் உள்ளது. தினமும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் அந்த பெண்ணை கொன்று விடுவார். அப்படிதான் அவர் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. உனது அப்பாவும் அந்த பணியை தானமா செய்து கொண்டிருக்கிறேன். பேருக்கு தான் நான் மந்திரி, ஆனால் உண்மையில் நான் செய்வது மோசமான வேலை. இதை சுருக்கமாக மாமா என்று கூட இன்றைய காலகட்டத்தில் கூறுவார்கள் அந்த பணியை. அப்படி என்று கூறியவுடன் இந்த பெண் சொல்கிறார், அப்பா, நான் வருகிறேன், என்னை அழைத்து செல்லுங்கள். அம்மா, வேண்டாம் அம்மா, அவன் கொடூரமானவன், உன்னை மறுநாள் கொன்று விடுவான், இதற்கு என் மனம் சம்மதிக்காது,
உனது கண்களில் நீர் வந்தால் என் கண்களில் இரத்தம் வரும் என்று தந்தை புலம்புகிறார். உடனே அந்த பெண், அப்பா கவலைப்படாதீர்கள், என்னை அழைத்து செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன், என்னை அவன் கொல்ல மாட்டான் என்று தைரியம் கொடுக்கிறார். இருந்தும் மந்திரியாருக்கு மனம் வரவில்லை. எந்த தகப்பனிற்கு தான் இந்த எண்ணம் வரும் தனது மகளை காவு கொடுப்பதற்கு? அப்போது முடியவே முடியாது என்கிறார். இருந்தாலும் அந்த பெண் அப்பா நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டவுடன் வேறு வழி இல்லை, அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று மகாராஜாவிடம் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தவுடன் திருமணம் நடைபெறுகின்றது. திருமணம் நடக்கும் போதுதான் மகாராஜாவிற்கே தெரிகிறது இது மந்திரியாரின் மகள் என்று. இருந்தாலும் அவன் ஒரு கொடூரன், அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. இவ்வளவு உதவி செய்தாரே மந்திரியார், இவருக்காக அவரது பெண்ணை உயிருடன் விட்டு வைக்க வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை. அப்போது அவர்கள் திருமணம் செய்தவுடன் குடும்ப வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போது காலை விடிந்து விட்டது, அவளுக்கான காலம் வந்து விட்டது. அப்போது அவள் ஒரு கதையை கூற விருப்பப்படுகிறாள். மகாராஜா, உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன், உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல விருப்பப்படுகிறேன். எனது காலம் முடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றன, அதற்கு இடையில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று கூறியவுடன் மகாராஜா சரி கூறு என்கிறார். ஒரு கதை கூறுகிறாள். அந்த கதையில் முடிவு கூறவில்லை. அப்போது கதை மிகவும் சுவராசியமாக சென்று கொண்டிருந்த கதையில் மூழ்கிவிட்டார் மன்னர். முடிவை கூறு என்கிறார், நான் கூற மாட்டேன், நாளை கூறுகிறேன் என்கிறார். என்று கூறியவுடன் மகாராஜாவிற்கு இந்த கதையின் முடிவு நமக்கு தெரிய வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தில் இந்த மரண தண்டனையை ஒரு நாள் தள்ளி போடுகிறார். இன்று உனக்கு மரணம் கிடையாது, நாளை என்று. அந்த இடைவேளையில் மீண்டும் ஒரு கதை சொல்கிறார். மன்னருக்கு கதையில் ஆர்வம் அளவுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் இவள் முடிவை கூற மாட்டாள். இப்படியே ஒவ்வொரு நாளையும் தள்ளி தள்ளி காலங்கள் கடந்து விட்டன. சுமார் 1000 கதைகள் கூறிவிட்டாள். 1000வது நாள் வந்துவிட்டது. வேறு கதைகள் கூறுவதற்கு இந்த பெண்ணிடம் கதை இல்லை. அப்போது மகாராஜா, எனக்கு அனைத்து கதைக்கும் முடிவை கூறு என்று கூறுகிறார். கூறியவுடன் வேறு வழியின்றி இந்த பெண் அனைத்து கதைக்கும் முடிவுகளை கூறுகிறாள். 1000வது நாள் கூறியவுடன் மகாராஜாவிற்கு இந்த கதைகளை கேட்டு கேட்டு அவரது மனநிலை மாறிவிட்டது. ஆகா, நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்யும் மனிதனாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு கதையில் அவருக்கு தேவையான பல விஷயங்கள் அவர் மனதை மாற்றிவிட்டது. உடனே அந்த பெண்ணிடம், எனது அன்பு மனைவியே, நான் கொடூரனாக இருந்தேன், ஆனால் உனது கதைகள் மூலம் நான் மனிதனாக மாறிவிட்டேன். உனக்கு மரணம் என்னால் நிகழாது. என்று இயற்கையாக உனக்கு மரணம் வருகிறதோ அன்றுதான் உனக்கு மரணம். அதுவரை நீ ஒருவள் தான் எனது மகாராணி. இந்த நாட்டை ஆளப்போகும் ராஜா நான் என்றால் எனது மகாராணி நீதான். என் இதயத்தில் உனக்கு இடம் என்று கொடுத்து ஒரு கொடூர மகாராஜாவை இந்த பெண் கதையின் மூலம் மாற்றி இருக்கிறார். இதே போல் இந்த கதைக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கலியுக சகுனி நேயர்களே. ஆகையால் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கதைகளை கூறுங்கள். இன்று எத்தனை தாய் தந்தையர் தனது குழந்தைகளுக்கு கதை சொல்லுவார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் பாட்டி தாத்தா சொல்லுவார்கள். அவர்களுடன் உங்கள் குழந்தை பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அப்படியானால்தான் இந்த நமது நாட்டின் கலாச்சாரம், குடும்ப வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள், நல்ல உணவு முறைகள், நல்ல ஒரு வைத்திய முறைகள் அனைத்தையும் இந்த கதைகள் மூலம் அந்த குழந்தைகளின் மனதிற்குள் மனதில் சென்று நாம் பதித்து வைத்தால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக செல்வதற்கு, வாழ்க்கை சக்கரம் நன்றாக உருள்வதற்கு, சமயோஜிதமாக யோசிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கதைகள் மூலமே அதை நம்மால் கொடுக்க முடியும். ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.